இந்த சாப்டரில் எப்படி ரெண்டர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டர் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு மாடலையோ இல்லை அசம்பிளியோ ஒரு ஃபோட்டோவாக கிரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஹை குவாலிட்டியாக ஒரு ஃபோட்டோஸ் வேணும், பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் மாற்றி கிரியேட் பண்ணிக்க போனீங்கன்னா அது மாதிரி இதில் மூலியமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த ஃபைலை உங்களுக்கு ரெண்டர் பண்ணணுமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. பார்ட் ஃபைலாகவும் இருக்கலாம், இல்லை அசம்பிளி ஃபைலாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண இந்த அசம்பிளி ஃபைலையே நம்ம ரெண்டரிங் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இன்ஜினை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்ஜினை எப்படி ரெண்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டர் அப்படிங்கிற ஒரு டூல்ஸ் இருக்கும். ஸோ இது ஏற்கனவே நீங்கள் மெட்டீரியல்லாம் அஸ்யூம் பண்ணியிருக்கிறதுனால டேரெக்டாக ரெண்டர்னு கொடுத்துட்டு இங்கே ரெண்டர் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கும், செட்டப்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டர் மோடில் எந்த டைப்பில் நீங்கள் ரெண்டர் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு குவாலிட்டியில் ரெண்டர் பண்ணும். இப்போ ட்ரூ ஷேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மெத்தட்லேயே இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டுடியோன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு ட்ரூ ஷேடிங்கில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ட்ரூ ஷேடிங் நான் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த ட்ரூ ஸ்டுடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ரியலாக பார்க்கும்போது உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மாடல்லாம் என்ன கலர்ஸில் தெரியுமோ அந்த கலர்ஸில் இது ரிஃப்ளெக்ஷனில் தெரியும். ஸோ இந்த ட்ரூ ஷேடிங்கில் குளோபல் மெட்டீரியல் வாஷ். ஸோ வேறு எதுவும் கலர்ஸ் இருக்குதுனால நீங்கள் கலர்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ பிளாஸ்டிக்கோட கலர், ஒயிட் கலர், டிரான்ஸ்பரண்ட் கலர்னு தனியாக கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் கலர் ஆட் பண்ணாலும் மெட்டீரியல் ஆட் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லோ க்ளோசி பிளாஸ்டிக், இது கோல்டு கலர், பிராஸ், கிளியர் கிளாஸ் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தனி கலர்ஸ் இருக்குது. ஸோ இது தேவையான கலர்ஸ் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளது கிராஜுவேட்டட் லைட் கிரே பேக்ரவுண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த கிராஜுவேட்டட் லைட் கிரே பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டோட நேம். ஸோ வேறு எதுவும் பேக்ரவுண்ட் வேணாலும் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேக்ரவுண்டில் வச்சா உங்கள் மாடல் ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த ஃபுல் பிளாக்கு, இந்த ஸ்டைல். ஸோ எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணும் போதே உங்கள் பேக்ரவுண்ட் தகுந்தப்ப நீங்கள் இந்த மாடலோட கலரை மாற்றும் போதும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பக்காவாக கிரியேட் ஆகிருக்கும். இது எல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு லொக்கேஷன். ஸோ எந்தாச்சும் வியூவில் வச்சு நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வியூவில் வேணுமோ அதை டெவலப் பண்ணிங்க. ஸோ வேறு எதுவும் பேக்ரவுண்ட் இது மாதிரி பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி உங்கள் மாடலோட அட்ராக்ஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிஸ்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பாருங்கள், அது மட்டும் உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியும். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஷேப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிஸ்டன் அதே மாதிரி இந்த ரைட் சைடில் உள்ள இந்த பிஸ்டன். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃபோட்டோவை மாற்றினா இது தனி ஃபோட்டோவாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பேக்ரவுண்டாக சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்டில் வேணும் இல்லை இந்த மாதிரி வேவ் பேக்ரவுண்டில் வேணாலும் வேவ் பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஷேடோ உங்களுக்கு தெரினாலும் இதோட ஷேடோ உங்களுக்கு கிரவுண்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ லைட்டிங்கை போய் தான் உங்களோட ஷேடோ ஒன்று கிரியேட் ஆகும். இல்லை ஷோ ஃப்ளோர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃப்ளோரில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுனாலும் இந்த ஃப்ளோர் ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதே இதில் செட் பண்ணிட்டுனா இப்போ இங்கே வந்து மூவ் காம்பவுண்ட்ஸில் கிளிக் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஓரியன்டேஷன் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ஷேடோலையும் உங்களுக்கு மூவ் ஆகுது தெரியும். ஸோ எந்த மாதிரி வியூவில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணி பிஸ்டன் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் ரெண்டரில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஷோ ஃப்ளோ கிரிட். ஸோ ஃப்ளோரில் கிரிட் மாதிரி காமிக்கிறாலும் ஃப்ளோ கிரிட்டை காமிச்சிக்கலாம். ஸோ ஃப்ளோ கிட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டேரக்ஷனில் வச்சுட்டு நான் இப்போ நான் ஃப்ளோ கிட் ஆன் பண்ணேன்னா ஃப்ளோ கிட் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது லைட்டிங் சீன். ஸோ இந்த லைட்டிங் சீன் எப்படி இருக்குன்னு தனியாக செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது ஒரு லைட்டிங் சீன். ஸோ இங்கே உள்ள இந்த டாட்டர் லைட்டிங்ஸாக உங்கள் இன்டென்சிட்டியை மாற்றும்.
ஸோ இதெல்லாம் எல்இடி லைட்ஸ் மாதிரி. ஸோ பேசிக் லைட் அப்படிங்கிறது லைட்டு நீங்கள் ஈஸியாக இங்கேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்கள் லைட்டிங் ஃபோக்கஸ். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட வேவ் லென்த் அந்த கலர்ஸ் எல்லாம் மாறும். ஸோ இப்போ இதோட பேக்ரவுண்டை நான் மாற்றிக்கிறேன். இல்லை இந்த பிளாக் பேக்ரவுண்டில் இப்போ லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்டு உங்களுக்கு லைட்டிங் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ கஸ்டம் லைட்டிங்கில் பேசிக் லைட்டிங். ஸோ இது அட்ஜஸ்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ எந்த மாதிரி லைட்டிங் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி லைட்டிங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு டேரக்ஷன்லேருந்தும் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை பொறுத்து அந்த வேல்யூ உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி லைட்டிங்கையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ட்ரூ ஷேடிங் எடிட்டர். இந்த ட்ரூ ஷேடிங் எடிட்டர் மூலிமா உங்களோட மெட்டீரியலில் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி குளோபல் ரிஃப்ளெக்ஷன் எந்த மாதிரி இருக்கணும், ஒரு ஃபோட்டோ கேலரியா இல்லை மெட்டல் கேலரியான்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டல்னு சொல்லிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு மெட்டல் ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கும். அனாலிசிஸ் ஃபார்மெட்னா அனாலிசிஸ் ஃபார்மெட்டில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், ஸோ டைட்டானியம் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை பிக் பண்ணுங்கள், இந்த ஆப்ஜெக்ட். ஸோ அது மட்டும் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இமேஜோட பேக்ரவுண்டு, இமேஜோட கஸ்டம்ஸ். ஸோ இங்கே பண்ணுறதா நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்து ட்ரூ ஷேடிங் எடிட்டரில் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஃபோட்டோவாக மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக ஃபோட்டோவாக மாற்றிக்க முடியும். ஸோ இது எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பிஎன்ஜியா ஜேபிஜியா ஜிப் ஃபைலான்னு கேட்கும். ஸோ ஜேபிஜின்னு கொடுத்துட்டிங்கன்னா மோட்டா வி5ன்னு கேட்கும். ப்ரௌஸ். ஸோ எங்கே போய் சேவ் ஆகணும், ஓகே. யூஸ் ஒயிட் பேக்ரவுண்டா இல்லை இந்த பேக்ரவுண்டா. ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அந்த டெஸ்க்டாப்பில் போய் உங்களுக்கு இது ப்ளேஸ் ஆகிரும். இப்போ நான் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் உங்களோட ரெண்டரிங் பண்ண பிக்சர்ஸ். ஸோ அங்கே என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷன் உங்களுக்கு ரெண்டராக கிரியேட் ஆகிரும். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா கேப்சர் ஸ்டுடியோ இமேஜ். ஸோ கேப்சர் ஸ்டுடியோ இமேஜ் அப்படிங்கிறது ஹை குவாலிட்டியில் நீங்கள் பிக்சரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஜேபிஜி எக்ஸ்போர்ட்டுங்கிறது இங்கே ஸ்க்ரீனில் எந்த மாதிரி தெரியுதோ அதை மட்டும் தான் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். கேப்சர் பிக்சருங்கிறது ஹை குவாலிட்டியில் ரெண்டர் பண்ணி க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ பிக்சல் எப்படி இருக்கணும், பிக்சல் ரேஞ்சில் இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்பாக இல்லை போர்ட்ரைட்டா, இமேஜ் வந்து எந்த சைஸில் இருக்கணும், A4 A2 A1 சைஸில் இருக்குது. ஸோ இப்போ A2 சைஸை செட் பண்ணிக்கிறேன். 150/16. ஸோ ஹை குவாலிட்டி தான் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஓகே. ஸோ அந்த பிக்சர் நீங்கள் ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு பிக்சல் உடஞ்சிச்சு. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த மோட்டரை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது மாதிரி பிக்சரை நீங்கள் தனியாகவே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டுடியோ எடுத்திங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டை தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்ஸ் ஸ்டுடியோவில் தனித்தனியாக ரெண்டர் ஆகும். ஸோ பேக்ரவுண்டில் வேறு ஒரு பிக்சர் வச்சு அங்கே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டுடியோ ஒர்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயோ இல்லை ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ நீங்கள் இருக்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த வந்துட்டு உங்களுக்கு ரெண்டரிங் இமேஜ் கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டரிங் இமேஜ் எப்படி கிரியேட் ஆகும்னா இந்த ரேஸ் ஸ்டேஜ் ஸ்டுடியோ. ஸோ அக்யூரேட்டாக இந்த ரெண்டரிங் இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்டுடியோ டாஸ்க். இந்த ஸ்டுடியோ டாஸ்க் தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ எந்த மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத அக்யூரேட் ரெண்டிங்கில் கிரியேட் பண்ணும். ஸோ சீன் எடிட்டர் மூலயமா இந்த டோட்டல் சீன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன மாதிரி பிக்சர்ஸ் உங்களுக்கு பின்னாடி வேணும், இந்த டேபிளா இல்லை இந்த ஃபேக்ட்ரியா, இந்த ரூம் தனியாக செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அவுட்டோரில் வேணாலும் அவுட்டோர்ஸ், இண்டோர்னா இண்டோர்ஸ். ஸோ என்வாயரன்மெண்ட் இமேஜ் பேலட். இந்த டேபிள் கிளிக் பண்ணுறேன், அப்ளை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனோட மெத்தட் நீங்கள் மாற்றுறதுக்கு சிஸ்டம் சீன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் ரெட்டரை மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டுடியோவில் இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஸ்டுடியோவில் இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கணுமோ அது மாதிரி கிரியேட் ஆகிரும். சப்போஸ் அவுட்டோரில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே சீன்ஸாக இது கிரியேட் ஆகும். இந்த இதை பிக்சர் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே.
உங்கள் பிக்சர்ஸும் தனியாக ஒரு பாக்ஸில் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இண்டோர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இண்டோர் நீங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ வேறு எதுவும் ரூமுக்குள்ளேயோ க்ரியேட் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். உங்கள் இதை ஜூம் பண்ணி எந்த இதில் ப்ளேஸ் பண்ணாலும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண மாதிரி காமிக்கணும் அப்படின்னாலும் இந்த இன்ஜினை இந்த ப்ளேஸ் பண்ண மாதிரி காமிக்கலாம். ஆம்பியன்ட் ஷேடோ வேணும்னா அந்த ஆம்பியன்ட் ஷேடோவை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இங்கே ஹை குவாலிட்டி இமேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹை குவாலிட்டி இமேஜ் மூலயமா நீங்கள் புதுசாக இந்த குவாலிட்டி இமேஜை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ரே ட்ரேஸுங்கிற ஆப்ஷன் மூலயமா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு சீனை மாற்றினாலும் நீங்கள் சீன்ஸை மாற்றிக்க முடியும். கேப்சர்ட் இமேஜில் ஹை குவாலிட்டி பிக்சர் ஓகேன்னு செட் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ எப்படி ரெண்டர் ஆகணும், ஃப்ளாட் ரெண்டரிங்கா இல்லை க்ரௌட் ரெண்டரிங்கா ஃபோனோக்கு ரெண்டரிங்கான்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோட்டோ ரியலிஸ்டிக்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஹை குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ரேசரி எஃப்எஃப்லாம் உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நான் ப்ரியூன்னு செட் பண்ணிக்கிறேன், இல்லை ஃபோட்டோ ரியலிஸ்டிக்னு செட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஷேர்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டரிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷின்னி மெட்டல் கலர்ஸ்னு வச்சதுனால இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ வேறு எதுவும் ஷீன் க்ரியேட் பண்ணலாம். விசுவலைஸ் இன் ஷீன். ஸோ கிளிக் பண்ணுறீங்க. இது நார்மலாக இந்த மாதிரி தெரியும். ஸோ இல்லை ரியலிஸ்டிக்காக ஷேடோ மூடில் தெரியணும், இல்லை ஸ்டுடியோ மெத்தடில் தெரியினாலும் ஸ்டுடியோ மெத்தடில் தெரியும். ஷேடோ மூட்னா இந்த நார்மல் மூடுக்கு அது க்ரியேட் ஆகும். ஸோ நார்மல் மூடில் இதெல்லாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ திரும்பி நான் ஸ்டுடியோ மூடில் செட் பண்ணிக்கிறேன். ஸ்டுடியோ மூடில் செட் பண்ணதுக்கப்புறம் ரேஸ் ஸ்டேட் ஸ்டுடியோ இருக்கும், அது சிஸ்டம் சீன்ஸ். இந்த ரேட் ரேஸ் ஸ்டுடியோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டரிங் உங்களுக்கு விண்டோலேயே க்ரியேட் ஆகும். ஸோ இதுமாதிரி இந்த ஃபேக்ட்ரியில் வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணாலும் ஈஸியாக ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்ஸ் ஸ்டுடியோவில் செட் பண்ணிக்கிறேன். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் மோடு க்ரியேட் ஆகிரும். ஸோ நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ண மெட்டீரியலுக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ரேட் ரேஸ்டு. ஸோ இதை ரெண்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு ஃபுல் அசம்பிளியோ நீங்கள் ஈஸியாக ஒரு பிக்சர்ஸாக மாற்றுறதுக்கு இது மாதிரி நீங்கள் ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே என்ன பொசிஷனில் செட் பண்ணிங்களோ அந்த பொசிஷன் உங்களுக்கு பிக்சர் ஒன்று டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது ஹை குவாலிட்டியில் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதே ஆப்ஜெக்டை நீங்கள் ட்ரூ ஷேடிங்கில் கொடுத்தாலும் கொடுக்க முடியும். இப்போ ட்ரூ ட்ரேஸ்டு சென்டர். ஸோ இது லோ குவாலிட்டியில் க்ரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது லோ குவாலிட்டிஸ். ஸோ நான் க்ரியேட் பண்ண மாடல் இந்த இதில் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதே நான் மீடியம் குவாலிட்டின்னு செட் பண்ணேன்னா மீடியமாக அது தெரியும். எகெயின் ஹை குவாலிட்டிஸ். ஸோ ஹை குவாலிட்டின்னு சொன்னோன்னா அது ஃபுல் ரெண்டரிங் க்ரியேட் ஆகிரும். ஸ்டீல் கார்பன் ஸ்டீல் நீங்கள் கொடுத்த மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதில் டைலிங் குவாலிட்டி ஹைஸ். ஸோ எல்லா குவாலிட்டியும் உங்களுக்கு ஹையாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே ஹைன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிஃப்ளெக்ஷனில் தெரியும்.
ஸோ ரெசல்யூஷன் எப்படின்னா ஹை. ஓகே. இதை ஹைட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெண்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரூ ரேஸில் ஹை குவாலிட்டியில் ரெண்டரிங்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிஸ்டன் மட்டும் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ ரெண்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐக்கான் உங்களுக்கு ரெண்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஹைலைட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபைனல் ரெண்டர். ஸ்டார்ட் ஸ்டாட்டிக் இமேஜ் அப்படின்னா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அளவுக்கூடிய ஒரு ரெண்டர் இங்கே க்ரியேட் ஆகிரும். ஸோ இதை பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு சேவ்ங்கிற பிக்சர்ஸ் வரும். ஸோ எங்கே சேவ் ஆகணும்? டிஃப் ஃபைலாக, பிஎன்ஜி ஃபைலாக, ஜேபிஜி ஃபைலாக சேவ் ஆகணும். ஓகே. ஸோ நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் அது போய் சேவ் ஆகிரும். ஸோ இப்போ இந்த எம்ப்ராய்டரி ரெண்டரில் மாற்றிக்கிறோம். இல்லை கேப்சர் ஸ்டுடியோலையோ இந்த சீன் எடிட்டரில் வேறு சீன் மாற்றிக்கலாம். மெட்டல் டாஸ்க், அலுமினியம், குரோம், காப்பர் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல் சேர்க்கனாலும் நீங்கள் மெட்டீரியல் சேர்த்துக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு காம்போனன்ட்ஸை நீங்கள் ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஒரு ஃபோட்டோவை எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் இதுவரையும் பார்த்த நம்ம டூல்ஸ், கான்செப்ட் எல்லாத்தையும் ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம்.